ஹாய், வணக்கம். வெல்கம் டு பங்குச்சந்தை அனாலிஸ்ட். நம்ம இன்னைக்கு 4th டிசம்பர் 2025 மார்க்கெட் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு வியூ பார்க்கலாம். மார்னிங் ஓப்பனிங் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 26,940 வரைக்கும் ரீச் ஆச்சு. ஓப்பன் ஆனது 980 ஓப்பன் ஆகி 940 வரைக்கும் ரீச் ஆகி தென் ஒரு ரிவர்சல். ஸோ நம்மளுடைய இந்த எல்ஹெச் சேனல் லோயர் ஹெச் சேனல் வந்து பேரிஷ் சேனலை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணோன்னு நம்மளுடைய சப்ளை ஜோன் வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்தது. அண்ட் தென் அங்கேருந்து செல்லிங் அண்ட் அகெயின் மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மூவ்க்குள்ளே போயிடுச்சு. ஸோ நல்லா நம்மளுடைய சப்ளை ஜோன் நல்லாவே ரெஸ்பெக்ட் ஆகிருக்குது. நம்ம டெலிகிராம் சேனல் என்ன அப்டேட் பண்ணியிருந்தோம்னா, ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நான் வந்து 9:11 வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். நிஃப்டி ஓப்பன்ஸ் அபோவ் ஃப்ரம் எஸ்டர்டே க்ளோஸ்னால் தென் சிஇ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வந்து சர்ச் பண்ணி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். அண்ட் 9:22க்கு வந்து மே திங்க் சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனிங் ஹை 25,980 பிரேக்ஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த சேனல் இது அப்டேட் பண்ணியிருந்தேன், இந்த பிக்சரில் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ ஒன்ஸ் இந்த சேனல் பிரேக் அவுட் பண்ணவும் நான் வந்து சிஇ எடுத்துட்டு அடுத்த கேண்டில் எனக்கு வந்து எம்டிஎம் லாஸ் ₹10 காட்டுச்சு. ஒரு ரிவர்சல் போடுற மாதிரி போட்டு மறுபடி நமக்கு ஃபேவராக மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஸோ ஸ்கால்பிங் ₹10 பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹190 நான் எடுத்த ஸ்ட்ரைக் வந்து 130 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 190 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரிவர்சல். ஸோ இந்த ரிவர்சல் போட்டுருச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து எனக்கு பவர் ஷட் டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னதுனால நான் வந்து 10:30க்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அடுத்த என்ட்ரி எங்கே அப்படிங்கிறது தெளிவாக போட்டிருந்தேன். இஃப் நிஃப்டி புல் பேக் டு 25,980 25,990 ஜோன்னா சிஇ ஸ்கால்பிங் ஆப்பர்ச்சுனிட்டி திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இஃப் I will go for PE opportunity if Nifty reaches supply zone of 26,070, 26,120. அப்புறம் அங்கே கன்சால்டேஷன் இருந்து மார்க்கெட் திரும்பிடுச்சு, ரிவர்சல் ஆச்சுன்னா அங்கே பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி எடுப்புங்கிறது நான் ஒரு 10:18க்கு அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ பையிங் அடுத்தது நான் மறுபடியும் எங்கே பண்ணுங்கிறது 10:05K சேனல் அப்டேட் பண்ணியிருந்தேன். 25,980, 25,990. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஜோன் 25,980, 990 எக்ஸாக்ட். அங்கே வந்து மார்க்கெட்டு ஃபஸ்ட் டைம் திரும்பிச்சு, செகண்ட் டைம் ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லாவே 2 மணிக்கு மேலே திரும்பிடுச்சு. ஸோ இதுதான் நான் பையிங் அப்படிங்கிறத வச்சுருந்தேன். அதேமாதிரி செல்லிங் இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டுமே நடந்திருக்கு. பட் எனக்கு வந்து டியூ டு பவர் ஷட்டவுன் நான் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டேன் 10:30K. பட் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்மளுடைய ட்ரேடிங் ஜேர்னல் இந்த வீக் என்ன அப்படிங்கிறதையும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். மண்டே 1ஆந்தேதி -15, 2ஆந்தேதி +25 செவ்வாய்க்கிழமை, 3ஆந்தேதி நேற்றுக்கு புதன்கிழமை +10, 4ஆந்தேதி இன்றைக்கி ஒரு 10. ரெண்டுமே ஸ்கால்பிங் பண்ணேன், ஆனால் ரெண்டுமே நல்லா போயிருக்குது. ஸோ மொமெண்டம் நான் விட்டுருந்தா இந்த 3ஆந்தேதி 4ஆந்தேதி ப்ராஃபிட் வந்து ஒரு அட்லீஸ்ட் ₹30 to ₹40 ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் ஒவ்வொன்றிலையும். ஸோ ஓகே, பரவாயில்ல, நம்ம ஸ்கால்பிங் அப்படிங்கிறத போயிட்டுருக்கு. கிராஜுவலாக மொமெண்டத்துக்கு கன்வெர்ட் ஆகிக்கலாம். இதுதான் இன்றைக்கி நடந்தது. நாளைக்கு இங்கே டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஸோ டிமாண்ட் ஜோன் ஸ்டில் நான் மெயின்டைன் பண்ணுற 25,860, 25,930. சப்ளை ஜோன் அதே தான் 26,070 to 26,120. அதுக்கு அடுத்த சப்ளை ஜோன் 26,150, 26,200. தென் சோஃபார் ஹை சப்ளை ஜோன் இருக்குது. கீழே இன்னொரு டிமாண்ட் ஜோன் சேம் அதே தான். ஸோ நேற்றுக்கு என்ன டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது நான் மெயின்டைன் பண்ணோம் அதே தான். பட் நாளைக்கு இதெல்லாம் ப்ராப்பராக வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு டவுட்டு தான். பிகாஸ் நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி இருக்குது. ஸோ 10 மணி வரைக்கும் நாளைக்கு ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. கரெக்டாக ஒரு 10:05 அந்த டைமில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நாளைக்கு இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் நியூஸ் டேவாக நாளைக்கு இருக்கிறதுனால ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஸ்டில் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் எனக்கு ஏதாவது டிமாண்ட் ஜோன் வந்து மார்க்கெட் ஒரு
பையிங் மொமெண்டம் கிடச்சதுன்னா சிஇயாக பிடிச்சிட்டியோ, இல்லை சப்ளை ஜோன்லேருந்து ஒரு செல்லிங் மொமெண்டம் வருது ஆர்பி பாலிசிக்கு அப்புறம்னா பி என்ட்ரி எடுக்கிறக்கோ யூஸ் ஆகும். அவ்வளோதான். ஸோ நாளைக்கு இந்த ஜோனில் வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்கிறது சொல்ல முடியாது. சிங்கிள் கேண்டில் மார்க்கெட்டு மூவ் ஆகிடும் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் ஆர்பி அனௌன்ஸ்மெண்ட் வர வர. ஸோ நாளைக்கு ஆர்பி அனௌன்ஸ்மெண்ட், ஆர்பி டே, மார்க்கெட்டை ஆர்பி என்ன நியூஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்றப்பல நம்மளும் ட்ரேடு எடுத்துக்க வேண்டியதான். அதுதான் நாளைக்கு ட்ரேட் பிளான். ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு வியூ. நீங்களும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ ஃப்ரீ சேனல். அண்ட் நான் எங்கே ட்ரேடு கன்சிடர் பண்ணுறேன், எங்கே எனக்கு வியூ இருக்குங்கிற நான் லைவ் அப்டேட்டே ஒரு கமெண்ட்ரி மாதிரி போட்டுருவேன். ஈவன் ஸ்க்ரீன்ஷாட் என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் நான் பண்ணுறோம் அதையும் கூட நான் போட்டுருவேன் எந்த ஜோன் அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.